ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கார குழி பணியாரம் தான். எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாமா? வாங்க. நான் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு கொஞ்சமாக எடுத்து அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம், கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய கூட கேரட், வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ குழி பணியாரக்கல்லை காய வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பேட்டரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கலாம். இதே மாதிரியே ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டோடனே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா அது கிறிஸ்பியாகி உங்களுக்கு வெந்தது அதுவாகவே ஓரமாக ப்ரௌன் கலரில் ஆகும். அந்த ஸ்டேஜில் ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சு இதே மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. திருப்பி விட்டுட்டு உள் சைடும் வெந்ததுக்கப்புறமா நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கல் இந்த மாதிரி பழகி நல்லா வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு எடுக்கவும் ஈஸியாக வரும். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் நல்லா வரும். குழி பணியாரம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுலேயே குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் புதினா சட்னியும் கார சட்னியும் வச்சுருக்கேன். 2 சட்னியோட வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும்னா நீங்கள் போயிட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய சட்னி தான். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கார சட்னி வித் புதினா சட்னியோடு இந்த பணியாரம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.